சுதா கொங்காரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்தோட ஷூட்டிங்கை கொஞ்ச நாளாக எடுக்காமலே இருந்தாங்க. ஃபைனலாக இந்த பராசக்தி படத்தோட ஷூட்டிங்கை இன்னைக்கு பொள்ளாச்சியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பராசக்தி படத்தோட ஷூட்டிங் இன்னுமே 50% கிட்ட இருக்கான். பராசக்தி படத்தை 2026 பொங்கலுக்கு மோஸ்ட்லி பொங்கல் வீக்கெண்டான ஜனவரி 14 பராசக்தி படமும், அதே வீக்கெண்டுக்கு நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்தை ஜனவரி 9 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 2026 பொங்கலுக்கு பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் படம் கிளாஷ் ஆக போகுது. அடுத்ததாக தனல். இந்த படத்தில் அதர்வா தான் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த தனல் படத்தை வர ஆகஸ்ட் 29 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதர்வாவுக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன DNA ஒரு ஹிட் மூவி. அதே மாதிரி இந்த தனல் படமும் ஹிட் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக சண்முக பாண்டியன் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் படைத்தலைவன். இது ஒரு ஃப்ளாப் மூவி. படைத்தலைவன் படத்தை ஜூலை 18 டென்ட் கோட்டால ப்ரீமியர் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஏன்னா படைத்தலைவன் படத்தோட இந்தியாவுக்கான டிஜிட்டல் ரைட்ஸை யாரும் வாங்கவே இல்லை. அதனால தான் படைத்தலைவன் எஸ்டர்டே ஸ்ட்ரீமிங் ஆகவே இல்லை. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் ஜூலை 24 படைத்தலைவன் படத்தை டென்ட் கோட்டால எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் அமேசான் பிரைமில் எதிர்பார்க்கலாம்.